ரேபிடோ பேன் பண்ணிடுங்க. எங்க அப்பந்தாடா ரேபிடோ கம்பெனி, ஒரு மனசாட்சியோட பேசுங்கடா. காராக வாங்குங்கோ, வெறும் ஃபிகருங்களை போட்டுன்னு போனோம் ரேபிடோ ஓட்டுறவனுங்க. நான் எவ்வளவு பேரை பார்த்துக்கிறேன் தெரியுமா? அடி பேசுங்களே, டேய் நீங்க ஆம்பளையா ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா கமெண்ட் பண்றீங்க தெரியுமா? நீங்க டைரக்டா கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி என் அட்ரஸ் என் ஃபோன் நம்பர் எழுதிட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. அவங்க ஊர்ல போய் நம்மளால பொழிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? மொட்டை அடிச்சு வீட்டுக்கு அமிச்சிடுவாங்க. 10 இடத்துல 100 பேர் வேலை செய்யறாங்கன்னா அதுல 20 பேர் கச்சடாவா தாக்குவாங்க. அது எல்லாருமே வெளிநாடுன்றீங்க. அங்க போயிட்டு நம்ம ஆளுங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுதுல. நம்மளுக்கு 10ஆம் டிஸ்டன்ஸ் இருக்கும். நான் இது ஒன்னும் வயிற்றுச்சல பேசுறேன்னு நினைக்காதீங்க, வயிற்றுச்சலாவே வச்சுக்காங்க. டேய் போயிட்டு டெல்லி மும்பைல வேலை பண்ணி பாடுறா, உன்னை ஏத்தி அனுப்புறாங்க என் மகனை. அதுல டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு எங்களுக்கு வாடகை ஒண்ணு அது தெரியுமா? அது எங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆகுது தெரியுமா? எல்லாருமே பைக் டாக்ஸி பெஸ்ட். அப்ப ஆட்டோ என்ன புடுங்குது கடை வச்சுக்கிறோம். நாங்க ரேபிடோ ஆச்சு போடும்பா, நாங்க ஆண்டு பார்த்துன்னு உக்காரணும்னு உக்காரட்டுமா? நம்ம ஆட்டோக்காரங்களுக்கு கொண்டு அடிப்பட்டு இல்லை, கேப்காரங்களுக்கும் சேர்த்து அடி உழுது. இன்னொன்னு எங்களுக்கு என்ன தெரியுங்களா, வயிறு எரியுது. இப்போ தமிழ்நாடு ஆகட்டும், கர்நாடகா ஆகட்டும், எதுலன்னா ஆகட்டும், ஒரு வேலையை சின்ன வேலையில இருந்து பாருங்க எல்லாருமே இந்த நார்த் இந்தியன் நாயங்க தான் இருக்குது. இன்னொன்னு என்ன தெரியுமா, இதுல பிளஸ் பாயிண்ட் ஹைலைட் பாயிண்ட் 90% வந்துட்டு வர இந்த நார்த் இந்தியன் ஓட்டுறாங்க. இதுல கஸ்டமரும் 90-80% அவங்க தான் போறது, நார்த் இந்தியன் கஸ்டமருங்க தான். இன்னும் வந்து இந்த ஊர் தான். ஏன்னா நம்ம ஆளுங்க வெளியே போயெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கானுங்க. ஒரு வேலை எல்லாம் நீங்க சொல்லவே முடியாது, அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. நம்ம எல்லாருமே போனோம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசமாவே இந்த ப்ராப்ளம் வருது. ஆனா ஒரு 2 மாசமா தான் உக்ரமா போயிருக்கு இந்த ரேபிடோவோ, அப்புறமா இந்த ஆட்டோ ப்ராப்ளம். ஏதோ நீங்க எல்லாம் கமெண்ட் பண்ணது எப்படி தெரியுமா, ஆட்டோக்காரன் தான் வந்து உங்களை ஏதோ இது பண்ண மாதிரியே பண்றீங்கடா. நாங்க ஒன்னும் பேக் ஃபயர் ஆகலடா. உங்க ரேபிடோ கம்பெனி வந்துட்டு நாசமான இல்லீகல் கம்பெனி. ஆட்டோக்காரங்களுக்கே எவ்வளவு பேர் அச்சுங்கிறாங்க தெரியுமா? உங்க ரேபிடோக்காரங்க கஸ்டமர் புக் பண்றாங்க, அதுல டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு எங்களுக்கு வாடகை ஒண்ணு அது தெரியுமா? அது எங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆகுது தெரியுமா? அப்புறமா வந்துட்டு நீங்க கோர்ட்ல நிறைய பேர் என் கமெண்ட் செக்ஷன்ல மெசேஜ் பண்றீங்க, இந்த மாதிரி ரேபிடோ பேன் பண்ணிடுங்க. எங்க அப்பந்தாடா ரேபிடோ கம்பெனி, ஒரு மனசாட்சியோட பேசுங்கடா. அது எவனோ கோர்ட்ல இது பண்ணிக்கிறது, அது எவனோ வேற இந்த பிசினஸ் அவன் பேன் பண்ணும், இல்ல கோர்ட் பேன் பண்ணும். அதை விட்டு என்ன பேன் பண்ண சொல்ல நான் என்ன பண்ணும்? எல்லாம் அவுத்து போட்டு ஓராட்டம் வாங்கணும். அப்புறமா என்ன ஓட்டிடுவாங்க போலீஸ்காரனுங்க. ஃபர்ஸ்ட் கிளீனா புரிஞ்சுக்கங்க மேட்ரு என்னன்ட்டு. இன்னொன்னு, எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ற, இது பண்ற, அது பண்ற, எல்லாருமே பைக் டாக்ஸி பெஸ்ட். அப்ப ஆட்டோ என்ன புடுங்குது கடை வச்சுக்கிறோம். நாங்க 3-4 லட்சம் பண்டவாளம் போட்டு உங்களுக்கு சரி ஓகே நீங்க ரேபிடோ ஆச்சு போடும்பா, நாங்க ஆண்டு பார்த்துன்னு உக்காரட்டுமா? நம்ம கொஞ்சமாச்சு பேசிக் சென்ஸோட பேசுங்க. நீங்க வெறும் ஆட்டோக்காரங்களுக்கு கொண்டு அடிப்பட்டு இல்லை, கேப்காரங்களுக்கும் சேர்த்து அடி உழுதுனால. ஏன்னா ஒண்ணு எங்களுக்கு என்ன தெரியுங்களா, வயிறு எரியுது. இப்போ தமிழ்நாடு ஆகட்டும், கர்நாடகா ஆகட்டும், எதுலன்னா ஆகட்டும், ஒரு வேலையை சின்ன வேலையில இருந்து பாருங்க எல்லாருமே இந்த நார்த் இந்தியன் நாயங்க தான் இருக்குது. அதுக்கு தான் எங்களுக்கு வயிறெல்லாம் எரியுது. இப்போ இதுல எங்க தொழிலையோ வந்து கை போட்டாங்கன்னா அப்ப நாங்களாம் எங்க போறது? இங்க வளர்ந்த ஊர்லயே எல்லாருமே சொல்றாங்க ஹியூமன் ரைட்ஸ், யார் வேணுமோ எங்க வேணுமோ வேலை பண்ணலாம். இதே டேய் போயிட்டு டெல்லி மும்பைல வேலை பண்ணி பாடுறா, உன்னை ஏத்தி அனுப்புறாங்க என் மகனை. இப்போ பெரிய ஐடி கம்பெனில நீ எடுத்துக்கோ, பெங்களூர் ஆகட்டும், சென்னை ஆகட்டும், எதனா ஒரு ஐடி கம்பெனிகளை எடுத்துக்கோ. எவனா மேனேஜர் பெரிய போஸ்ட்ல ஹிந்திக்காரன் இருந்தானா எவ்வளவு வேலை வாங்குறா, எவ்வளவு டார்ச்சர் பண்றான்னு உங்களுக்கு இன்னும் தெரியறது இல்ல. இன்னொன்னு என்ன தெரியுங்களா, உங்களோட வயிற்றுச்சல எனக்கு புரியுது. ஆனா நீங்க கஷ்டப்பட்டு யாருக்கு சம்பாரிச்சு கொடுக்குறீங்க? அக்ரிகேட்டர் கம்பெனிக்கு தான், பெரிய கம்பெனி இவங்களுக்கு தான் நீங்க சம்பாரிச்சு கொடுக்குறீங்க. இதுல சுகமாக்குறது நான் ஆட்டோ டிரைவரோ இல்ல, இந்த ரேபிடோ பைக் டாக்ஸி நீங்களும் இல்ல, கம்பெனிக்காரன். அவன் தான் சுகமா உக்காந்து எங்கேயோ ஏசி ரூம்ல உக்காந்து நம்மள எல்லாம் அச்சுக்கிறது வேடிக்கை பார்த்துன்னு இருக்கான். நம்ம தான் எல்லாருமே கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். இது நம்மளுக்குள்ள புரிஞ்சுக்கினாலே நிறைய சண்டைங்க அவாய்ட் ஆயிட்டு நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஒன்று புரிஞ்சுக்கங்க. நம்மளால இப்போ பாரு, நானே ஆச்சுன்னா கூட நம்மளால எதுவுமே இதாக போறது இல்லை. இதெல்லாம் அந்த கம்பெனிக்காரனுக்கு தான் பெனிஃபிட். அவன் நினைச்சுருந்தானா எதனா ஒன்று அவனும் ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணலாம். ஆனா அவனுக்கு என்ன, அவனுக்கு காசு வேணும், அவனோட வேலை நடக்கணும், அதுக்கோஸ்கர் தான் அவன் இவ்வளவு பண்ணின்னு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கடா. யாருன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐடில வேலை செஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள போய் கேளுங்க, அவங்க எவ்வளவு டார்ச்சர் அனுபவிக்கிறாங்கன்ட்டு. ஏன்னா அந்த மகன் வந்துட்டு ரொம்ப காஞ்சிலி, சாப்பிட்றதுக்கு ஒர்க் இருக்காது, அவங்களுக்கு ₹1 பாக்கெட்ல இருக்காது. ஆனா கூட அவங்க காஞ்சிலிக்கு இதுக்கு யாருனாலே ஈடு கட்ட முடியாது. அந்த மாதிரி காமிக்குவானுங்க அவனுங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், நம்ம ஆளுங்க பண்ணின்னு போங்கடா. நம்ம ஆளுங்க பண்ணிருந்துக்கு நம்ம இன்னும் மட்டும் அந்த வீடியோங்கள்ல போய் பாருங்க, அதுல ஒரு 10% தான் நம்ம ஆளு இருக்குவாங்க, மிச்சம் எல்லாம் அவங்கள போட்டிருந்தெல்லாம் 90%. ஏன்னா இந்த நார்த் இந்தியன்காரன் வந்துட்டு இங்க பண்ணிட்டு நம்ம இது சாப்பிடும் போது நம்ம ஏன்டா கோவப்படக்கூடாது சொல்லுங்க? இது அவங்க ஊர்ல போய் நம்மளால பொழிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? மொட்டை அடிச்சு வீட்டுக்கு அமிச்சிடுவானுங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன். ஆனா இன்னொன்னு என்ன தெரியுமா, இதுல பிளஸ் பாயிண்ட் ஹைலைட் பாயிண்ட் 90% வந்துட்டு வர இந்த நார்த் இந்தியன் ஓட்டுறானுங்க. இதுல கஸ்டமரும் 90-80% அவங்க தான் போறது, நார்த் இந்தியன் கஸ்டமருங்க தான். அதனால சொல்றேன், இந்த நாய்ங்க வெளியே போயிட்டாங்கன்னா நம்ம ஆளுங்க நம்ம பண்ணி நம்ம, ஏன்னா நம்ம இங்க தான் வாழ்ந்துக்கிறோம், பொருந்து வாழ்ந்துருந்தே இந்த ஊர் தான். ஏன்னா நம்ம ஆளுங்க வெளியே போய் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கானுங்க. ஒரு வேலை எல்லாம் நீங்க சொல்லவே முடியாது, அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க நம்ம ஆளுங்க. ஏன்னா நீங்க நிறைய வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க, துபாயில என்ன மாதிரி வேலை இருக்கோ, எல்லாருமே வெளிநாடுன்றீங்க. அங்க போயிட்டு நம்ம ஆளுங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது இல்ல. நம்ம நாடு விட்டு ஏன்டா அந்த மாதிரி தலையெழுத்து? நம்ம நாட்டுல நம்ம பண்ணல, அதுதான் நான் கேட்கறது. இனிமேலாவது கொஞ்சம் தெரிஞ்சுங்க. நாங்க எல்லாருக்குமே இந்த நார்த் இந்தியன் நாயங்களுக்கோஸ்கரம் தான் காண்டாயின்கிறது தவிர நம்ம ஆளுங்க பண்ணி நம்ம யாருக்குமே காண்டா வருது இல்ல. ஏன்னா நம்ம ஆளுங்க பொழிச்சின்னு சாப்பிட்டுன்னு சந்தோஷமா இருங்க, அவ்வளவுதான். நிறைய பேர் சொல்றீங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க தான் இதுல ரேபிடோ ஏற்படுறாங்க. ஒரு 10 பேர் வராங்கன்னு வைடா, அதுல வந்துட்டு மேக்சிமம் 6ல இருந்து 7 பேர் கஸ்டமர் ஒண்டியா தான் போவாங்க.
இருக்கும். எல்லாருமே இந்த சாவு ஊர்வலம் போற மாதிரி யாருமே 10 பேர் ஆட்டோல உட்காந்து போறது இல்ல சரியா? அந்த மாதிரி ஒரு கஸ்டமரும் நீங்க ஒரு கஸ்டமரும் எங்களுக்கு எத்தனை போறது லாஸ்டா எங்க போனாலும் இப்போ வாடிக்கை எங்கேயோ இல்ல சரிங்களா? அதனால புரிஞ்சுக்கின்னு இது பண்ணுங்க. அப்புறமா இன்னொருத்த கமெண்ட்டுங்கள பேசுறீங்களே, டேய் நீங்க ஆம்பளையா ஒரு அப்பனுக்கு பொறந்திருந்தா கமெண்ட் பண்றீங்க தெரியுமா? நீங்க டைரக்ட்டா கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி என் அட்ரஸ், என் ஃபோன் நம்பர் எழுதிட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. நீங்க ஒரு அப்பனுக்கு பொறந்திருந்தீங்கன்னா, அத விட்டு கமெண்ட் இது பண்ணிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு எதனா ஒரு பொம்மை போட்டோ போட்டு அந்த மாதிரி வேலைங்க பண்ணாதீங்க. அது அத விட மோசமான வேலை நீங்க பண்ணுறது புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. இல்லீகல் ஆக்குறதுக்கு தான் நாங்க இவ்ளோ பேசுறோம். அது லீகலா இருந்தா ஏன் இப்போ பஸ் எல்லாருக்குமே ஃப்ரீ விட்டாங்க. அதுக்குன்னு போயிட்டு நம்ம வேணா பஸ்காரன புடிச்சு அடிக்க முடியுமா? இல்ல சண்டை போட முடியுமா அங்க? நீங்க இல்லீகலுக்கு இருந்தாலும் உங்ககிட்ட வரும். மெட்ரோல கூட அவ்வளோ பேர் போறாங்க. நம்ம எதனால கேட்க முடியுமா? எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னா லீகல்ல இருக்கிறதுக்கு நீ பேசுற மாதிரியே இல்லையே லீகல் ஆக்குறதுக்கு. ஆனா இல்லீகல் இருக்கிறதுக்கு பப்ளிக் ஆகட்டும், இதாகட்டும். ஏன்னா எல்லா கம்பெனியும் வர்றது, எல்லாம் யூஸ் ஆகுறது பப்ளிக்கே வாய்ஸ் ரைஸ் பண்ணாம வேற யாரா வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க? அதுக்கு தான் நாங்க பப்ளிக்கா கேட்கிறோம். அத விட்டு நான் புரிஞ்சுக்கிறது ஒரு ஆட்டோக்காரன் என்ன பண்றான்னா வந்து அடிக்கிறது அதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்களும் வயித்து பொழப்புக்கு தான் வந்திருப்பீங்க. நாங்களும் எல்லாருமே வயித்து பொழப்புக்கு தான் வருது. யாருமே வண்டி ஓட்டுறவங்க எல்லாம் மிடில் கிளாஸ்ல இருந்தோம். ஆனா ஒருத்தனுங்க தெரியுமா பணக்காரங்க வெறும் ஃபிகருங்கள போட்டுன்னு போறோம் ரேபிடோ ஓட்டுறவனுங்க நான் எவ்வளவு பேரை பாத்துக்கிறேன் தெரியுமா அப்படி பார்க்க போனா இதே ஆட்டோக்காரன் எவனா ஒருத்தன் அப்படி தள்ளின்னு போறானா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி பேசணும்ட்டு நாங்க என்ன தடுவீங்கன்னு டேய் உங்களுக்கு ரேபிடோ உக்காதா நீங்க என்ன மாதிரி சுகமா போய்ங்கன்னு எனக்கும் நல்லா தெரியும் தடுவீங்க உக்காந்துக்குன்னு ஆனா எங்களுக்கு 10ஆம் டிஸ்டன்ஸ் இருக்கும் நான் இது ஒன்னும் வயிற்றுல பேசுறேன்னு நினைக்காதீங்க வயிற்றுலாவே வச்சுக்காங்க ஆனாலும் அவ்வளவு பிரச்சனை இருக்குது நாங்க இதெல்லாம் ஓப்பனா பேசுறோமா இந்த சேஃப்டில அது என்ன தெரியுமா உமன்ஸ்க்கும் சேஃப்டில நீங்க பண்ணிருக்கீங்க இதே நீங்க சொல்ல ஆட்டோலயே சேஃப்டி இல்ல ஆமா ஆட்டோலயே சேஃப்டி இல்லை ஏன்னா ஆட்டோ சேஃப்டி ஆகுது எல்லாம் சேஃப்டி ஆகுது நான் சொல்லியிருக்கேன் அது அவங்க மைண்ட் செட் பொறுத்து இப்போ 10 இடத்துல வந்து 100 பேர் வேலை செய்யறாங்கன்னா அதுல 20 பேர் கச்சடாவா தான் ஆகுவாங்க அது ஒன்னும் பண்ண முடியறது இல்ல அதை யாருனாலையும் மாத்த முடியாது அது வந்துட்டு ஜனங்களோட மைண்ட் செட் சரிங்களா அதனால நான் சொல்றேன் லீகலாக்குறதுக்கு நீங்க என்ன ப்ரொசீஜர் பண்ணுமோ அது இப்போ ஐன் கிட்டோ அது மட்டும் கொஞ்சமாச்சும் அடுக்கி ஒடுக்கின்னு உட்காருங்க அதுக்குள்ள ஒருத்த 10,000 பேர் நீங்க ரேபிடோன்னு பார்த்தாலே போதும் வேலை வெட்டி இல்லாதவன் வேலை வெட்டிக்கிறவங்க எல்லாருமே ஒரு வீடியோ போட்டு இது பண்றீங்க கொஞ்சமாச்சும் தயவு செஞ்சு கண்ட்ரோல்ல இருங்கடா இப்போ பாரு ஃபர்ஸ்ட் எந்த டேட்டுன்னாங்க 1 2 நாங்க 450 420 420 எல்லா டேட் ஏறியும் தான் போயிருக்குது இப்போ டிசம்பர் 9ன்னு குடுக்குறாங்க நான் 100% சொல்றேன் அப்போ கூட தீர்ப்பு தர மாட்டாங்க அதை விட்டு பக்கத்து வருஷம் அந்தாண்ட வருஷத்துல போய் சுடுகாடுல எவனமா 10 பேருக்கு அப்புறமா தான் தீர்ப்பு தருவாங்க ஏன்னா கோர்ட்டுனாலே அப்படித்தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட கவர்மெண்ட் சரியில்லை அப்புறமா நியாயம் கொடுக்கறது இவங்க சரியில்லை அதெல்லாம் சரி இருந்ததுன்னா இந்த கேஸ் எப்பயோ முடிஞ்சிட்டு எல்லாருமே ரிலாக்ஸா இருப்பாங்க ஸோ அதனால சொல்றேன் நீங்களும் பேக் ஃபயர் ஆகாம இன்னொருத்தவங்க எல்லாருமே என்ன கமெண்ட்ல கேக்குறீங்க நான் ஓட்டுட்டேன் அது உங்க இஷ்டம் ஏன்னா இப்போ உங்க பசிக்கு நான் வந்துட்டு இது பண்ண முடியாது உங்க கஷ்டத்துக்கு நீங்க தான் ஓடணும் அது பண்ணின்னு இருங்க ஆனா என்ன தெரியுமா ஒருத்தங்க கிட்ட சண்டை போட்டுக்காம ஆறாம நெம்மதியில இருந்து பண்ணுங்க அவ்வளவுதான் நான் கேட்கறது இந்த வீடியோ பார்த்துட்ட பேரு கூட உங்களுக்கு வாய்க்கு வந்த மாதிரி திட்டணுமோ இல்ல வாயில வராததெல்லாம் திட்டணுமோ உங்க கமெண்ட் செக்ஷன்ல திட்டின்னு போங்க அதுக்கு வேணுமா நான் ரிப்ளை பண்றேன் இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்துருந்துக்கே உங்களுக்கு எல்லாம் தேங்க்யூ